5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேச? பாத்தீங்களா? அதாவது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா அவரை போற பக்கமெல்லாம் வந்து கொளத்தூர்ல எங்க தலைவர் 10 நிமிஷம் பேசுனதுக்கே எப்படி ஆகி போச்சு, கொளத்தூர்ல 10 நிமிஷம் பேசுனதுக்கே அப்படி ஆகி போச்சு அப்படின்றது ஆதவர்ஜனா பேசுறது. அப்புறம் இவர் வந்து கொளத்தூர்ல 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொத்து புரோட்டா போட்டாங்கன்னு சொல்றது. விக்கிரவாண்டியிலேருந்து 40 நிமிஷம் பேசுனீங்க, அங்கே என்னாச்சு உங்கள் கதை? புதுச்சேரியில் போய் பாண்டிச்சேரியில் போய் ரெண்டு நாள் போய் 2 மணி நேரம் பேசுனீங்க, அங்கே இங்கேயும் ஜெயிக்கவே இல்லை நீங்கள். அதாவது வந்து ஜனநாயக நாட்டில் எலெக்ஷனில் வெற்றி தோல்வி என்பது சகஜமானது. பேரறிஞர் அண்ணா தோற்றுருக்காரு, கர்ம வீரர் காமராஜர் தோற்றுருக்காரு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மனைவி ஜானகி அவர்கள் தோற்றுருக்காங்க, மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தோற்றுருக்காங்க, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தோற்றுருக்காங்க, எல்லாமே தோற்றுருக்காங்க. அதாவது ஜனநாயக நாட்டில் அரசியலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஆனால் வந்து ஒரு தலைவர் தோத்துட்டாருன்னு அவர் இந்த அளவுக்கு கேவலப்படுத்துறீங்க தெரியுமா? ரொம்ப நக்கல் நையாண்டியாக பேசுகிறீங்க தெரியுங்களா? அதாவது ஒரு தலைவனுக்கு பதவி வரும்போது பணிவு வரணும், கண்டிப்பாக வரணும். அந்த பணிவு முதல்வர் விஜய் அவர்களிடம் சுத்தமாக இல்லை. ரொம்ப பேசுறது எல்லாமே ஆணவ பேச்சு, அதிகார திமிரு. இந்த அதிகார திமிரு ஆணவ பேச்சு வந்து மனிதனை, அதாவது வேற யாரும் அழிக்க தேவையில்லை, தன்னை தானே நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் விஜய் அவர்களே. அது வெகு விரைவில் நடக்கும். இந்த ஆணவ அதிகாரமும் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப நாள் நிலைக்காது. இதுக்கு உதாரணம் நிறைய சொல்லணும்.